தொடக்கத்தில் பிராமணர்களும் சரி, பழைய தமிழ் பார்ப்பார்கள் சரி, உருவ வழிபாடு பண்ணல, சிலைகளை வச்சு கும்பிடல. அந்த வழக்கம் வந்து புத்த மதத்துல தான் வருது. ஏன்னா ஊருக்கு தெருவுக்கு வச்ச புத்தர் சிலை வச்சவனுங்க, குறிப்பா மகான் புத்தக்காரன் தான் அதிகமா வச்சானுங்க. அதை பார்த்து தான் இவன் வந்து சிலை வச்சுக்கிட்டான். புத்தர் போகும்போது ஒரு சோமதண்டன்ற ஒரு பாப்பான், அந்த புத்தர் காலத்துல பிராமணன் கிடையாது, சமஸ்கிருதம் கிடையாது. அந்த காலத்துல அவன் தமிழ் பாப்பான தான் இருக்கணும். புத்தர் காலம் வரணும் தமிழ் தான் பேசப்பட்டு வந்தது. அலெக்சாண்டர் காலம் வரணும் இந்தியா முழுக்க வரும் தமிழ் தான் பேசப்பட்டு வந்தது. அலெக்சாண்டர் காலம் வரலாம் அவன் பின்னால தான், அலெக்சாண்டர் படை பின்னால தான் தலைகளை போய் இந்திய மலை வடக்கிறதுலாம் மொழிக்கு சிதஞ்சு இந்த பாகத மொழிகள் பிராகிருத் தோன்றுச்சு, பல்வகையான பாகதங்கள் தோன்றுச்சு. போகும்போது புத்தர் அவனுக்கு கேட்குறான், 5 கேள்வி கேட்குறாங்க. இல்லை, ஒரு நல்ல பிராமணாவுக்கு தகுதி என்னவென்னு கேட்குறான் புத்தர். அதுக்கு அவங்ககிட்ட சொல்கிறான் சோமதண்டன் 5 இது சொல்கிறான். என்னுடைய நூலில் அதை பற்றி நான் விரிவாக எழுதியிருக்கேன். 7 தலைமுறை அவன் பிராமணனாக இருக்கலாம். அவன் குருதி தூய்மை, ரத்த தூய்மையை சொல்கிறான். 2வது சொல்கிறான். 3வது 4வது என்ன சொல்கிறான், அவன் வெள்ளை நிறமானவனாகவும் பார்ப்பதுக்கு இனிமையானாக இருக்கணும்னு சொல்கிறான். வெள்ளை நிறம் இனத்தை கொண்டு வரான். ஏன்னா வர்ணம்ன்றது நிறத்தை அடிப்படை கொண்டு தான் அவன் இப்போ வகுத்தானுங்க. அப்போ வெள்ளை வர்ணமாக இருக்குன்ற சொல்றது புத்த மதம் அப்படியே எடுத்துக்கிச்சு. புத்தர்கள் தமிழுக்கு ஆற்றிய பணிகள் மிக குறைவு. என்ன 10 நூல் கிடையாது. பெருசா அவங்க இது பண்ணது மணிமேகலை, வீரச்சோழியம் ஒரு இலக்கணத்தை, சமஸ்கிருத இலக்கணத்தை கொண்டு வந்து பூத்தி தமிழுக்கு எடுக்க பார்த்தாங்க. அந்த முயற்சி வெற்றி பெறல. அந்த நிறவரி கோட்பாட்டை, வர்ண கோட்பாட்டை முதல்ல ஏற்றுக்கொண்டு புத்தம் தான். பிராமணியத்தை பெற்றெடுத்தது புத்தம் நான் எழுதியிருக்கேன். ஏன்னா சங்கராச்சாரியார் ஆதிசங்கர் பின்னால்தான் பிராமணிய ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அமைப்பு ஆகுது. ஆதிசங்கர் காலத்துக்கு அப்புறம் அது பின்னால்தான். ஏன்னா அவனே வந்து நம்பூதிரி பிராமணன் தான். யாரு ஐயா? ஆதிசங்கர். அவன் காலத்தில் தமிழ் தான் வந்தது. அப்போ மலையாளன்ற மொழியே கிடையாது அவன் காலத்துல. இன்னொன்று, நான் எப்பவுமே 2 கருத்தை வலியுறுத்தி சொல்றேன். ஒன்று, வெள்ளாள என்பது வர்ணம், அது வந்து ஒரு வர்ணம் தான். அது தோற்று விஷயம் பிராமணன் கிடையாது. தோற்று விஷயம் சிந்து வெளி பகுதியிலிருந்த கிரேக்கர்கள் வந்து அதுக்கு சிந்து வெளி பிடிச்சி ஆண்ட போது தான் அதுக்கு இந்தோ கிரேக் கிங்டம்ன்றானே, அங்கே தான் அது கலப்பினம் தோன்றுது. ஏன்னா கிரேக்கர்கள் வேலையாளன்னா நம்ம வேலை செய்கிற காலத்து கொஞ்சம் நிறம் கொஞ்சம் மாநிறமானால், இதில் கொஞ்சம் உழைக்காமல் இருந்தவன், கொஞ்சம் மென்மையான கருப்பாக இருந்தவன் ஒரு வண்ணம், அட்டைக்கருப்பாக இருந்தவன், நிலத்தில் வெயிலில் இறங்கி உழுதவன் அவன் அடற்கருப்பாக இருந்தவன் அவன் ஒரு வண்ணம், அவன் சூத்திரன் ஆக்கணும் வச்சு அப்படி பண்ணி வச்சானுங்க. இந்த வண்ண முறையை வந்து பூத்தனவே இந்திய கிரேக்க கிங்டம் ஏற்பட்ட ஒரு கலப்பு இது இனக்கலப்பால் ஏற்பட்டது. அதை முதல் ஒத்துக்கொண்டது புத்தமாக தான். கதை எப்படின்னு சொன்னா, அதுக்கு பின்னால் தான் பிராமணன் வரான். பிராமணன் பின்னால வரான். புத்தர் ஒரு இடத்துக்கு போறாராம். சோமதண்ட சூத்தம்னு ஒரு பகுதி புத்த சமயம் இருந்த திருப்பி வருது. அது என்ன, சோமதண்டன்ற ஒரு பிராமணனுடைய கதையை சொல்றது. பிராமண ஊருக்கு அதுக்கு ஊர் பேரெல்லாம் சொல்லி நான் எழுதியிருக்கேன், மறந்து போச்செல்லாம். அங்கே போகும்போது புத்தர் போகும்போது ஒரு சோமதண்டன்ற ஒரு பாப்பான், அந்த புத்தர் காலத்தில் பிராமணன் கிடையாது, சமஸ்கிருதம் கிடையாது. அந்த காலத்தில் அவன் தமிழ் பாப்பான தான் இருக்கணும். புத்தர் காலம் வரணும் தமிழ் தான் பேசப்பட்டு வந்தது. அலெக்சாண்டர் காலம் வரணும் இந்தியா முழுக்க வரும் தமிழ் தான் பேசப்பட்டு வந்தது. அலெக்சாண்டர் காலம் வரலாம் அவன் பின்னால தான், அலெக்சாண்டர் படை பின்னால தான் தலைகளை போய் இந்திய மலை வடக்கிறதுலாம் மொழிக்கு சிதஞ்சு இந்த பாகத மொழிகள் பிராகிருத் தோன்றுச்சு, பல்வகையான பாகதங்கள் தோன்றுச்சு. ஆச்சா, அப்போ என்ன சொன்னேன் நான், சோமதண்ட சார் போகும்போது புத்தர் அவனுக்கு கேட்குறான், 5 கேள்வி கேட்குறான். இல்லை, ஒரு நல்ல பிராமணாவுக்கு தகுதி என்னவென்னு கேட்குறாராம் புத்தர்.
அதுக்கு அவங்ககிட்ட சொல்கிறான் சோமதண்ணன் 5 இது சொல்கிறான். என்னுடைய நூலில் அதை பற்றி நான் விரிவாக எழுதியிருக்கேன். அதில் என்னென்னா 7 தலைமுறை அவன் பிராமணனாக இருக்கலாம். அவன் குருதி தூய்மை, ரத்த தூய்மையை சொல்கிறான். 2வது சொல்கிறான். 3வது 4வது என்ன சொல்கிறான், அவன் வெள்ளை நிறமானவனாகவும் பார்ப்பதுக்கு இனிமையானாக இருக்கணும்னு சொல்கிறான். வெள்ளை நிறம் இனத்தை கொண்டு வரலாம். ஏன்னா வர்ணம்ன்றது நிறத்தை அடிப்படை கொண்டு தான் அவன் இப்போ வகுத்தானுங்க. அப்போ வெள்ளை வர்ணமாக இருக்குன்ற சொல்றது புத்த மதம் அப்படியே எடுத்துக்கிச்சு. அப்படியே எடுத்துக்கிட்டது. முதல் 4 வண்ண முறை நீங்க பார்த்தீங்கன்னா புத்தர்கள் தமிழுக்கு ஆற்றிய பணிகள் மிக குறைவு. என்ன 10 நூல் கிடையாது. பெருசா அவங்க இது பண்ணது மணிமேகலை. அப்படி சில தான் குறிப்பாக இன்னொன்று மிக மோசமான ஒன்று இப்போ நூல் வீரச்சோழியன் ஒரு இலக்கணத்தை சமஸ்கிருத இலக்கணத்தை கொண்டு வந்து பூத்தி தமிழுக்கு எடுக்க பார்த்தாங்க. அந்த முயற்சி வெற்றி பெறல. 10 நூல் கூட எழுதல. 10 நூல் கூட எழுதல. ஆனா நூல் எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த சோதனை சுத்துல சொன்ன நிறத்தை பத்தி வழி சொல்றோம். வேதாந்தங்கள்லாம் பின்னால வருது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது பின்னாலதான் வருது. அப்போ அந்த நிறவரி அங்கே வருது இல்லையா? அவே அந்த நிறவரி கோட்பாட்டை வண்ண கோட்பாட்டை முதல்ல ஏற்றுக்கொண்டு புத்தம் தான். ஏன்னா அதெல்லாம் ஏறன்ற புத்தகத்துல பிராமணியத்தை பெற்றெடுத்தது புத்தம் நான் எழுதியிருக்கேன். ஏன்னா சங்கராச்சாரியார் ஆதிசங்கர் பின்னால்தான் பிராமணி ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அமைப்பு ஆகுது. ஆதிசங்கர் காலத்துக்கு அப்புறம் அதுக்கு பின்னால்தான் அவன் காலம் தான் பண்றான். அவன் அதுக்கு முன்னாடி நெல்லிக்காய் மூட்டை மாதிரி இருந்துச்சு இல்லையா? ஏன்னா அவனே நம்பூதிரி பிராமணன் தான். யாரு ஐயா? ஆதிசங்கர் நம்பூதிரி பிராமணன் தான். இப்ப என்ன அவன் காலடி கேரளத்தில் பிறந்தவன், சேர நாட்டில் பிறந்தவன். அவன் காலத்தில் தமிழ் தான் இருந்தது. அப்போ மலையாளன்ற மொழியே கிடையாது அவன் காலத்துல இல்லையா? 8ஆம் நூற்றாண்டு இல்ல 8ஆம் நூற்றாண்டு ஆச்சா. இவன் என்ன சொன்ன நானு, அதான் இவர் ஆதிசங்கர் அவர் தான் பிராமணியத்தை அது என்னன்னு சொன்னா ஆதிசங்கரனுடைய ஆசானுக்கு ஆசான் நர்மதை ஆற்றங்கரையில் இருந்தார் ஆளு. அந்த ஆள் பேர் கௌடபாதாச்சாரியார். கௌடபாதர். அந்த கௌடபாதாச்சாரியர் ஒரு புத்தகம் மாண்டூக்கி காரிகைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதுல அப்படியே மகாயின புத்தம் சொல்லக்கூடிய மாயை கோட்பாடு, உலகே மாயம் என்ற கோட்பாடு இருக்க, அந்த கோட்பாடு தான் மாயாவாதம் என்ற கோட்பாடு. அந்த கோட்பாடு அப்படியே ஒப்பிக்கிறான் அந்த ஆளு. யாரு? கௌடபாதர். ஆனா எழுதிட்டு ரொம்ப நாணயமா இது புத்தர்கள் கிட்ட இருந்து எடுத்தது நானு அப்படின்னு சொல்லி நான் ஒத்துக்கிறேன். அப்ப அந்த கௌடபாதாச்சாரியாருக்கு மாணவனுக்கு மாணவன் தான் சங்கராச்சாரியர். இந்த ஆளுக்கு முன்னால தொடக்கத்துல பிராமணர்களும் சரி, பழைய தமிழ் பார்ப்பார்கள் சரி, உருவ வழிபாடு பண்ணல, சிலைகளை வச்சு கும்பிடல. அந்த வழக்கம் புத்த மதத்துல தான் வருது. ஏன்னா ஊருக்கு தெருவுக்கு புத்தர் சிலை வச்சவனுங்க, குறிப்பா மகான் புத்தக்காரன் தான் அதிகமா வச்சானுங்க. அதை பார்த்து தான் இவன் சிலை வச்சுக்கிட்டான். முதல் சிவனுடைய சிலை சரி வச்சது தில்லையில வச்சுதான் நடத்துறது சிலை வச்சது. அதை வச்சுதான் சொல்றாங்க. அதை செய்தவங்க காரைக்கால் மேலன்னு சொல்லப்படுது. அதுக்கு எல்லாம் புத்த மதத்துக்கிட்ட கத்துக்கிறது எல்லா சிங்கமே அவங்க இவனுக்கு பிராமணன் அப்படி எடுத்துக்கிட்டான். அப்படியே என்ன பண்றானுங்க, ஆதிசங்கரர் அதே மாயை கோட்பாடை அப்படியே ஒப்பிச்சு 2 உள்ள விடுறான். அது 2 எலிகளை பூனை விடுறான். 2 என்னன்னா, ஒண்ணு ஜீவாத்மா பரமாத்மான்னு. ஜீவாத்மா என்பது தனி உரிமை. இது ஆங்கிலத்துல பர்டிகுலர், தனிமை, பொதுவானது, தனியானது அப்படின்றது. ஜெனராலிட்டி சொல்லக்கூடியது பாருங்க. அந்த ஜெனராலிட்டி தான் அவங்க பரமாத்மா. இது 2 தான். ஏன்னா ஆத்மா கோட்பாடு புத்த மதம் ஏற்றுக்கொள்ள ஆன்ம கோட்பாடு. அதனால இந்த ஆன்ம கோட்பாடை கொண்டு சேர்க்கிறான். அது தான் சங்கராச்சாரியர். அது புத்த மதத்தை பெற்றெடுத்ததே புத்தம் தான். அப்படியே ஈடிச்சான் காப்பி. பிராமணியத்தை பெற்றெடுத்தது பிராமணியத்தை கட்டுறது பிராமணன் தான். நான் விரிவாக சார்ந்து உள்ளோன்னு அன்னைக்கு புத்தகத்தை விரிவாக பற்றி நான் எழுதியிருக்கேன். ஏற்கனவே நம்ம சேனல்ல சொல்லியிருக்கீங்க. இது
நம்ம பேட்டிலே சொல்லியிருக்கீங்க ஏற்கனவே நீங்க. ஆமாமா அதெல்லாம் சொல்லியிருக்கேன். அது என்னன்னு சொன்னா வரலாறு வரலாறு தெரியாமைனால தன்னை தானே தாத்திக்கிறானுங்க பாருங்க.